Hi students, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா plant introduction. ஓகே, சரி. இந்த plant introduction படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த plant introduction எதுக்கு கீழே வருதுன்னா conventional plant breeding. ஓகேவா? சரி, plant breedingனா என்னது? plant breedingனா ஒரு பிளான்ட்டுக்கு ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகேவா? அதே மாதிரி டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக மாற்றுறது. ஒரு பிளான்ட்டை டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக மாற்றுறது தான் என்னதுப்பா? plant breeding. plant breedingல 2 டைப் இருக்கு. ஒன் இஸ் கன்வென்ஷனல் plant breeding, செகண்ட் ஒன் மாடர்ன் plant breeding. ஓகேவா? சரி, இந்த கன்வென்ஷனல் plant breedingக்கு கீழே வரக்கூடிய ஒரு டைப் தான் என்னது? plant introduction. ஓகே, அதை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வீடியோவில் இப்போ பார்க்குறோம். இப்போ plant introductionna என்னது? நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னொரு கண்ட்ரியில் ஆரிஜின் ஆன பிளான்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதர் கண்ட்ரியில் ஆரிஜின் ஆகுது. இப்போ மேஞ்சிஃபரா இண்டிகான்னு சொல்கிற பிளான்ட் பார்த்தீங்கன்னா த பிளான்ட் இஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் இந்தியா. இந்தியாவில் தான் ஃபஸ்ட்டாக அது ஆரிஜின் ஆச்சு, தோன்றுச்சு. இதே மாதிரி ஒரு சில பிளான்ட் என்ன பண்ணுதுன்னா அதர் கண்ட்ரியில் என்ன செய்யுது? ஆரிஜின் ஆகுது. அப்போ அதர் கண்ட்ரியிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு சில பிளான்ட்டை நம்ம நாட்டில் என்ன பண்ணுறோம்? இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இதுதான் என்னது? பிளான்ட் இன்ட்ரடக்ஷன். எதுக்கு சார் நம்ம பிளான்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்? நமக்கு ஃபுட்டு அதிகமாக தேவைப்படுது. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக நமக்கு ஃபுட்டு அதிகமாக தேவைப்படுது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வீட்டு வெரைட்டியாக இருக்கட்டும், இல்லை ரைஸ் வெரைட்டியாக இருக்கட்டும், அதில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஈல்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரி, ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்போ நமக்கு ஈல்டு அதிகமாக தேவைப்படுது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க? மற்ற நாட்டில் இருந்து நல்ல ஈல்டை கொடுக்கக்கூடிய ஒரு சில வெரைட்டியை நம்ம நாட்டில் என்ன பண்ணுறாங்க? இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுதான் என்னது? பிளான்ட் இன்ட்ரடக்ஷன். ஓகேவா? அப்போ அதர் கண்ட்ரியில் இருந்து மற்ற நாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு ஒரு சில பிளான்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களா? அதுதான் என்னதுப்பா? பிளான்ட் இன்ட்ரடக்ஷன். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு பிளான்ட்டு ஐகோர்னியா, ஆகாய தாமரைன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதுவும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண பிளான்ட்டு தான். ஓகேவா? சவுத் அமெரிக்காவிலிருந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு முக்கியமான ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட் தான் என்னது? ஐகோர்னியா. நம்ம இது ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக தான் நம்ம இதை என்ன பண்ணியிருக்கோம்? இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில ஈல்டு ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சில பிளான்ட்டை என்ன பண்ணியிருக்காங்க? இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த வெரைட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு ரைஸ் வெரைட்டியை என்ன பண்ணுறாங்கப்பா? இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த வெரைட்டி? ரைஸ். ஓகேவா? ரைஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரைஸில் பார்த்தீங்கன்னா அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா IR8. ஓகே, IR8ன்னு சொல்கிற ஒரு வெரைட்டி. ரைஸில் நிறைய வெரைட்டி இருக்குது. அப்போ பாருங்கள், இந்த IR8ன்னு சொல்கிற அந்த வெரைட்டி எங்கேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிலிப்பியன்ஸ். ஓகே, பிலிப்பியன்ஸ் கண்ட்ரியிலிருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்ன வெரைட்டிப்பா? IR8ன்னு சொல்கிற ஒரு வெரைட்டி. ஓகே, சரி, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில வீட் வெரைட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வீட்டில் எதுன்னு பாருங்க, சொனோரா 63. ஓகே, 63. அதே மாதிரி சொனோரா 64. இதெல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய வெரைட்டி. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாட்டில் ஏற்கனவே இருந்த வெரைட்டியை கம்பேர் பண்ணும்போது இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈல்டு அதிகமாக கிடைக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க சயின்டிஸ்ட்டு பிலிப்பீன்ஸு கண்ட்ரியிலேருந்து எதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க? IR8 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. ஓகேவா? அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வெரைட்டி சொனோரா 63, சொனோரா 64. இதை ரெண்டும் எங்கேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ. எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கப்பா? எங்கேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க? மெக்சிகோ. ஓகே, அப்போ 1 மார்க்கில் கேட்பாங்க. IR8 introduced from Philippines, Sonora 63 and 64 introduced from Mexico. ஓகேவா? சரி, இதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. ஓகே, சரி. அப்போ நம்ம ஒரு பிளான்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன பேருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்ளிமேட்டைசேஷன். ஓகேவா? என்னதுப்பா? அக்ளிமேட்டைசேஷன் அப்படின்னா என்னது? ஒரு பிளான்ட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த பிளான்ட் ஃபஸ்ட்டு எங்கே இருந்துச்சு? IR8 பிலிப்பீன்ஸ் நாட்டில் இருந்துச்சு. பிலிப்பீன்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷனும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷனும் ஒரே மாதிரி இருக்குமா? கிளைமேட்டு கிடையாது. டெம்பரேச்சரெல்லாம் என்ன செய்யும்? வேரி ஆகும். அதே மாதிரி தான்
நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும் மெக்சிகோ கண்ட்ரியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும் ஒரே மாதிரி இருக்குமா? கிடையாது. ஒரு பிளான்ட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த பிளான்ட் என்ன செய்யுதுன்னா லோக்கல் கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு கூட அந்த பிளான்ட் என்ன செய்யுது? அடாப்ட் ஆகுது. என்ன செய்யுதுப்பா? அடாப்ட் ஆகுது. அந்த பிளான்ட்ஸ் என்ன பண்ணுது? மாற்றிக்குது. ஏன்னா இந்த இடத்துல அந்த லோக்கல் என்விரான்மெண்ட்டுக்கு கூட அது சர்வை பண்ணணும்னா அதை என்ன பண்ணணும்? அதுக்கு ஸ்ட்ரக்சர் எல்லாம் சேஞ்ச் பண்ணி, ஓகேவா, அதுக்கு மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் சேஞ்ச் பண்ணோம். இந்த ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அக்ளிமேட்டைசேஷன். ஓகேவா? என்னதுப்பா? என்னது அக்ளிமேட்டைசேஷன்? என்னதுப்பா? த பிளான்ட்ஸ் ஆர் அடாப்டட் டு அவர் லோக்கல் என்விரான்மெண்ட். நம்ம லோக்கல் என்விரான்மெண்ட்டுக்கு கூட பிளான்ட்ஸ் என்ன செய்யுது? அடாப்ட் ஆகுது. நம்ம என்ன பண்ணுறோன்னா ஊட்டிக்கு போகிறோன்னு வைங்க. ஊட்டிக்கு போகும்போது அங்கே டெம்பரேச்சரும் நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடத்துல டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்குமா? கிடையாது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் சிரமப்படுவோம். செகண்ட் டே என்ன செய்வோம்? அதுக்கு ஏற்றாற் போல் நம்ம என்ன செய்வோம்? அடாப்ட் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸை நம்ம போடுவோம். அதுக்கு ஏற்ற அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்றபடி நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபுட்டை என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் ஒரு பிளான்ட்டை நம்ம அதர் கண்ட்ரியிலேருந்து நம்ம நாட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த பிளான்ட் என்ன செய்யுது? லோக்கல் என்விரான்மெண்ட்டுக்கு கூட லோக்கல் கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு கூட அது என்ன பண்ணுது? அடாப்ட் ஆகுது. சரியா? அதை மாற்றிக்குது. ஓகேவா? அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அக்ளிமேட்டைசேஷன். என்னதுப்பா? அக்ளிமேட்டைசேஷன். சரி, இப்போ நம்ம ஒரு பிளான்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? குவாரண்டைன் பண்ணணும். ஓகே, இது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. ஓகே, என்னதுப்பா? குவாரண்டைன். குவாரண்டைன். இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஃபாரின் கண்ட்ரியில் இருந்து இப்போ எல்லாம் நம்ம நாட்டுக்கு வரும்போது ஒரு 14 டேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா குவாரண்டைனில் வைப்பாங்க. ஏன்னா இந்த கொரோனா அந்த கோவிட் இருக்கிறதுனால அதிகமாக என்ன பண்ணுவாங்க? ஒரு 14 டேஸ் தனியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அடுத்தவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் என்ன பண்ணக்கூடாது? ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க? குவாரண்டைன் பண்ணுறாங்க. ஒரு ஆளாக இன்ட்ரடியூஸ் நம்ம நாட்டுக்கு வரும்போது அவங்கள தனியாக 14 டேஸ் வைக்கிறாங்க. அவங்க உடம்புல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அடுத்தவங்களை என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. அதே மாதிரி தான் நம்ம ஒரு பிளான்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் அதர் கண்ட்ரியிலேருந்து நம்ம நாட்டுக்கு பிளான்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் நம்ம அந்த பிளான்ட்டை என்ன பண்ணணும்? குவாரண்டைன் பண்ணணும். அப்படின்னா என்ன சார்? அப்படின்னா நம்ம கரெக்டாக என்ன பண்ணணும்? டெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு ஆள் வரும்போது நமக்கு அவங்களுக்கு கொரோனா டெஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி இந்த பிளான்ட்டை கரெக்டாக என்ன பண்ணணும்? டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு ரிசர்ச் பண்ணுவாங்கன்னு வைங்க. எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா அந்த பிளான்ட்ஸில் ஏதாவது டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கா, பாக்டீரியா இருக்கா? ஏன்னா நம்ம நாட்டில் அந்த பாக்டீரியா இருக்காது. சரியா? நம்ம மெக்சிகோ நாட்டிலேருந்து ஒரு பிளான்ட்டை கொண்டு வரோம். இங்கே அந்த பாக்டீரியாவே இல்லைன்னு வைங்க. ஆனால் அங்கேருந்து ஒரு பாக்டீரியா என்ன செய்யலாம்? அந்த பிளான்ட் வழியாக நம்ம நாட்டுக்கு வரலாம். நிறைய டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு காரணமே அதே மாதிரி தான். மற்ற நாட்டிலேருந்து தான் நம்ம நாட்டுக்கு என்னது? நிறைய டிசீஸ் எல்லாம் என்ன செய்யும்? வந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி தான் ஒரு பிளான்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த பிளான்ட்டில் ஏதாவது டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய ஏதாவது பேத்தோஜன் இருக்கான்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது வீட்ஸ் இருக்கா? வீட்ஸ்னால் என்னதுன்னா அன்வாண்டட் பிளான்ட். அன்வாண்டட் பிளான்ட்னா என்னதுப்பா? தேவையில்லாத புல். ஒரு நம்ம அங்கேருந்து ஒரு வீட்டு கொண்டு வரும்போது அதுக்கு கூட அன்வாண்டட் வீட்ஸு ஒரு சில டைம் சின்னது இருக்கும். இப்போ பார்த்தீனியம்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? ஒரு பார்த்தீனியம் சொல்கிறது அன்வாண்டட் வீடு தான். இப்போ அதை நம்மளால் என்ன பண்ண முடியல? ரிமூவ் பண்ணவே முடிய மாட்டேங்குது. இதே மாதிரியான பிளான்ட் எல்லாம் என்ன செய்யலாம்? அதுக்கு கூட வராமல் நம்ம என்ன பண்ணோம்? தடுக்கணும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா குவாரண்டைன். என்னப்பா சொல்கிறோம்? குவாரண்டைன். அப்போது இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும்? பிளான்ட் இன்ட்ரடக்ஷன்னா என்னது? ஓகே, மற்ற நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு ஒரு சில பிளான்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுதான் பிளான்ட் இன்ட்ரடக்ஷன். அதில் ஒரு சில பிளான்ட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு பிளான்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த பிளான்ட்டில் நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ராசஸ் தான் என்னது? அக்ளிமேட்டைசேஷன் சொல்கிறோம். ஒரு பிளான்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? அந்த பிளான்ட்டை கரெக்டாக டெஸ்ட் பண்ணி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா குவாரண்டைன்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து பாருங்கள். இந்த இன்ட்ரடக்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 டைப்புப்பா. ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரைமரி இன்ட்ரடக்ஷன். பிரைமரி. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செகண்டரி இன்ட்ரடக்ஷன். பிரைமரி அண்டு செகண்டரி இன்ட்ரடக்ஷன். இப்போ பிரைமரி இன்ட்ரடக்ஷன் என்னதுன்னா ஒரு பிளான்ட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்.
ஐஆர் ரெட்டுன்னு சொல்கிற வெரைட்டியை நம்ம பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட்டு ஈஸியாக என்ன செய்யுதுன்னா நம்ம லோக்கல் என்விரான்மெண்ட்டுக்கு கூட அடாப்ட் ஆகுது. நம்ம அந்த பிளான்ட்டில் எந்த ஜீனையும் என்ன பண்ணல, ஆல்டர்னேஷன் பண்ணலை, ஜீனில் எந்த சேஞ்சஸையும் கொண்டு வரல. நம்ம ஒரு பிளான்ட் அங்கேருந்து எப்படி எடுத்துகிட்டு வரோமோ அதே மாதிரி இங்கே கொண்டு நடுறோம். பிளான்ட்டுக்கு ஜீனில் ஜெனட்டிக் கேரக்டரில் நம்ம என்ன பண்ணல, எந்த ஒரு ஆல்டர்னேஷனும் பண்ணலை, எந்த ஒரு மாற்றத்தையும் நம்ம கொண்டு வரல. பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருந்து ஐஆர்8 வெரைட்டியை கொண்டு வந்தோம்னா அப்படியே கொண்டு நம்ம நாட்டில் என்ன பண்ணுறோம், கல்டிவேட் பண்ணுறோம். இதுதான் பிரைமரி இன்ட்ரடக்ஷன். என்னப்பா சொல்கிறோம், பிரைமரி இன்ட்ரடக்ஷன். அப்போ செகண்டரி இன்ட்ரடக்ஷன்னா என்னதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வெரைட்டியை நம்ம நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டீ, சரியா? இது ஃபஸ்ட்டு எங்கன்னா சைனாவிலிருந்து தான் இந்த டீ வெரைட்டியை நம்ம நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த டீ பிளான்ட்னால சர்வை பண்ண முடியலை, சரியா? அங்கே சைனாவில் டீ பிளான்ட் இருக்குது, இங்கேயும் டீ பிளான்ட் இருக்குது. நம்ம இடத்துல ஒரு வெரைட்டி இருக்குது, சைனாவில் இன்னொரு வெரைட்டி இருக்குது. ஆனால் சைனாவில் இருக்கக்கூடிய வெரைட்டி பார்த்தீங்கன்னா அங்கே க்ரோத் எல்லாம் நல்லா இருக்குது, சரியா? விகரஸாக இருக்குது, சரியா? க்ரோத் இங்கே இருக்கக்கூடிய வெரைட்டியை கம்பேர் பண்ணும்போது சைனாவில் இருக்கக்கூடிய டீ பிளான்ட்டுக்கு க்ரோத் எப்படி இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம்னா அங்கேருந்து ஒரு பிளான்ட், டீ பிளான்ட் என்ன பண்ணுறோம், நம்ம நாட்டுக்கு கொண்டு வரோம். ஆனால் அந்த பிளான்ட்னால் என்ன பண்ண முடியலை, சர்வை பண்ண முடியலை. ஏன்னா கிளைமேட் என்ன செய்யும், சைனாவில் இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷனும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்லையும் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். சாயிலில் சேஞ்சஸ் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய சாயில் டைப்பும் இங்கே இருக்கக்கூடிய சாயில் டைப்பும் சேஞ்சஸ் வரும். ஓகேவா? அதனால் அப்போ ஒரு பிளான்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணுற பிளான்ட்னால சர்வை பண்ண முடிய மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்படுது, ரொம்ப சிரமப்படுது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இன்ட்ரடியூஸ் பண்ண டீ பிளான்ட்டை நம்ம நாட்டில் இருக்க ஒரு சில வெரைட்டி டீ பிளான்ட்டு அதுக்கு கூட ஹைபிரிடைசேஷன் பண்ணுறாங்க. ஹைபிரிடைசேஷன் என்ன பண்ண, கிராஸ் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஒரு டீ பிளான்ட்டை எடுத்துகிட்டு வராங்க, இங்கேருந்து ஒரு டீ பிளான்ட்டை எடுத்து என்ன பண்ணுறாங்க, ஹைபிரிடைசேஷன் பண்ணுறாங்க. ஒரு பிளான்ட்டுக்கு போலன் கிரீன்ஸ் எடுத்து இன்னொரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவில் போட்டு ஹைபிரிடைசேஷன் பண்ணி ஒரு நியூ வெரைட்டியை உருவாக்குறாங்க. அதான் ஹைபிரிட் பிளான்ட்டை உருவாக்குறாங்க. அப்போ அந்த ஹைபிரிட் பிளான்ட்டில் 2 பிளான்ட்டுக்கு கேரக்டரும் எக்ஸ்பிரஸ் ஆகும், 2 கேரக்டரும் வெளியே தெரியும். 2 பேரண்டல் பிளான்ட்டுக்கு, ஒரு பேரண்ட்டு எங்கேருந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், சைனாவிலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு வெரைட்டி என்னது, நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய வெரைட்டி. 2ஐயும் கிராஸ் பண்ணி ஒரு பிளான்ட்டை உருவாக்குறோம். அந்த பிளான்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹைபிரிட்னு சொல்கிறோம். ஓகேவா? என்னதுப்பா, ஹைபிரிட். இந்த ஹைபிரிடில் 2 பிளான்ட்டுக்கு கேரக்டரும் என்ன செய்யும், தெரியும். அப்படின்னா இந்த பிளான்ட்ஸ் என்ன செய்யும், ஃபஸ்ட்டு இந்தியாவில் இருந்த அந்த பிளான்ட் என்ன செய்யும்னா அந்த லோக்கல் என்விரான்மெண்ட்டுக்கு கூட அது ஈஸியாக என்ன செய்யும், அடாப்ட் ஆகும். அதில் பிரச்சனையே கிடையாது. அப்போ இந்த பிளான்ட் என்ன செய்யும்னா இந்த லோக்கல் என்விரான்மெண்ட்டுக்கு கூட அது ஈஸியாக என்ன செய்யுது, சர்வை பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம சைனாவிலேருந்து தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதனால் அதில் க்ரோத் எப்படி இருக்கும், விகரஸாக இருக்கும், அதிகமாக க்ரோத் நடக்கும், பிளான்ட் வேகமாக என்ன செய்யும், வளரும். ஓகே, இதான் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா செகண்டரி இன்ட்ரடக்ஷன். அப்போ செகண்டரி இன்ட்ரடக்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம்ப்பா, ஜீனை ஆல்டர்னேஷன் பண்ணுறோம். ஜீனை எப்படி ஆல்டர்னேஷன் பண்ணுறோம், 2 பிளான்ட்டை கிராஸ் பண்ணும்போது ஒரு நியூ பிளான்ட் டெவலப் ஆகுது, அதை ஹைபிரிட்னு படிக்கிறோம். ஹைபிரிடில் பார்த்தீங்கன்னா ஜீன் எப்படி இருக்கும், பேரண்ட் மாதிரி இருக்குமா, 2 பேரண்டில் இருக்கக்கூடிய ஜீனும் ஹைபிரிடில் வருது. அப்போ ஜீனை நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்டர்னேஷன் பண்ணி ஒரு பிளான்ட் என்ன பண்ணுறோம், இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இதுதான் என்னது, செகண்டரி இன்ட்ரடக்ஷன். அப்போ டீ வெரைட்டி எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வச்சுருக்காங்கன்னா கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கார்டனில் வச்சுருக்காங்க. கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கார்டனில் வச்சுருக்காங்க. வச்சுட்டு அங்கே வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க, 2ஐயும் கிராஸ் பண்ணியிருக்காங்க, 2ஐயும் ஹைபிரிடைசேஷன் பண்ணி அந்த நியூ வெரைட்டியை திருப்பி கடைசியாக என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் என்னதுப்பா, இன்ட்ரடக்ஷன். ரொம்ப ஈஸியான டாபிக், அடிக்கடி கேட்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின். அப்போ இன்ட்ரடக்ஷன்னா என்னதுப்பா, பிளான்ட்டை நம்ம மற்ற நாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா என்னது, இன்ட்ரடக்ஷன். அப்போ ரைஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, வீட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை மட்டும்தான் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் கிடையாது, நிறைய பிளான்ஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம படிக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா பிளான்ட் ப்ரீடிங். ஓகே, ஈல்டு, நமக்கு அதிகமான ஈல்டு தேவைப்படுறதுக்கு நம்ம எந்த பிளான்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், அதுதான் ரைஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், வீட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஸ்டின், அக்ளிமேட்டைசேஷன் சொல்கிற ஒரு 2 மார்க் கொஸ்டின், வாட் இஸ் குவாரண்டைன் சொல்கிற 2 மார்க் கொஸ்டின். ஓகே, அடுத்து எக்ஸ்பிளைன் இன்ட்ரடக்ஷன், பிளான்ட் இன்ட்ரடக்ஷன் கேட்டால் ஒரு 5 மார்க் கொஸ்டின். அப்படி டோட்டலாக என்ன பண்ணணும், எழுதணும். கடைசியாக இன்ட்ரடக்ஷன் எத்தனையாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, 2 டைப், பிரைமரி இன்ட்ரடக்ஷன் அண்டு செகண்டரி இன்ட்ரடக்ஷன்.